பேசலாங்க. கொஞ்சம் கேளுங்களேன். மார்க் 4வது அதிகாரம் 5வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்களும் உங்க பைபிளை எடுத்து வாசிங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஆமென். கற்பாறை நிலன்றது ஆழமான மண், அதிகமான மண் இல்லாத ஒரு இடம். இந்த கற்பாறை நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள் வேஸ்டா போகுதுன்னு வசனம் சொல்லுகிறது. வசனங்கள் கேட்ட உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அந்த வசனம் ஒரு சில நாட்களுக்குள்ள வேலை செய்யலன்னா அந்த வசனத்தை விட்டு விலகி நின்னுறாங்க. அதாவது கர்த்தரை விட்டு பிரிஞ்சு நிக்கிறாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை வேறுள்ள வாழ்க்கை. அந்த வேர் என்ன அப்படின்னா விசுவாசம் என்ற வேர். கிறிஸ்து என்னும் அடித்தளத்தில், அதாவது கிறிஸ்து என்னும் மண், வசனம் என்ற விதை விதைத்து விசுவாசம் என்ற வேர் விட்டு அந்த வேர் படர்ந்து ஜெபம் என்ற பயிராகி நித்திய ஜீவன் அல்லது ஆசீர்வாதம் என்ற பலனை தரும். ஆமென். இந்த மண்ணிலிருந்து அந்த வேர் பிடுங்கப்பட்டுருச்சுன்னா அந்த செடியை செத்து போயிடும். அப்ப கிறிஸ்துவில் இருக்கிற விசுவாசத்தை விட்டு நம்ம விலகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண முடியாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்க. ஆமென்.